சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உட்காருங்க. வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. வாங்க மாமா, வாங்க. நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன சம்பந்தி, வீட்டுல யாரையும் காணோம்? எல்லாம் எங்கேயும் போயிருக்காங்களா? அதை ஏன் கேக்குறீங்க ஐயா? எல்லாரும் கிச்சனுக்குள்ள போய் 2 மணி நேரம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன சொல்ற சண்முகம்? 2 மணி நேரமா? ஒண்ணு இல்ல, அம்மா பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அத சொல்றாரு மாமா. கற்பகம், கற்பகம், என்னங்க? இங்க வா. யார் வந்திருக்கான்னு பாரு. இத வரேன். அப்பா. செல்விமா, வாங்கம்மா. நல்லா இருக்கியா? வாங்கப்பா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். வாங்க 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 சம்பந்தி. வாங்க வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்திமா. என்னடி காலையில எழுந்ததுல இருந்தே ரூம் பக்கம் ஆளே காணோம், என்ன பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லம்மா, அத்தைக்கு ஒத்தாசையா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் என் தலையெழுத்து. ரொம்ப ஓவரா தாண்டி போறீங்க. போங்க போங்க. ஏங்க, மாமா அத்தை வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்களேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஏதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேன்ப்பா. சரி. என்ன சம்பந்தி, காலையிலே வந்துருங்கன்னு போன் பண்ணீங்க, என்ன விஷயம்? நான் தான் மாமா உங்களை வர சொன்னேன். நானே உங்களை பார்த்து நேர்ல பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் அம்மா உங்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது தான் முறைன்னு சொன்னாங்க. அதான் அம்மாட்ட சொல்லி உங்களை வர சொன்னேன். ஏய், என்ன நடக்குது? நடந்த எல்லா விஷயமும் என் மனசை காயப்படுத்தின மாதிரி நிச்சயம் உங்க மனசையும் காயப்படுத்தி இருக்கோம். பழச எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம வந்த குழப்பம்தான் அது. நான் உங்ககிட்ட தவறா எதுவும் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்னங்க மாப்பிள்ள இது? எதுக்கு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? மன்னிப்புலாம் எதுக்கு? விடுங்க. நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே போதும். என்ன பண்ணணும்? ஆமா தம்பி, எங்க நம்ம குடும்பத்துல எல்லாரும் இப்படியே இருந்துருவோமா? அதுவும் எங்களால கல்யாணத்துல பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அந்த கடவுள் ஒரு வழியா நம்ம குடும்பத்துக்கு கண்ணை திறந்துட்டாரு. இனி சொந்தம் பந்தம்னு நாம நிம்மதியா இருந்தாலே போதும். மாமா, முதல்ல வந்தவங்களுக்கு கொடுமா. சரி. அப்பா, எடுத்துக்கோங்கம்மா. மாமா. இல்ல, எனக்கு வேண்டாம். மாமா, நீங்க இதை எடுத்துக்கோங்க. குடிங்கப்பா. மாப்பிள்ளை குடுமா? அவரு இப்பதான்ப்பா குடிச்சாரு. நான் எப்ப குடிச்சேன்? மாமா எதுக்கு என்கிட்ட மட்டும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு? எல்லார் மனசையும் புரிஞ்சுக்கிட்டவர என் மனசை மட்டும் இன்னும் புரிஞ்சுக்கலையே. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலையே. என்ன மட்டும் எதுக்காக மாமா இப்படி ஒதுக்கி வைக்கணும்? மாமா, உங்களுக்காக செஞ்ச சுட சுட சீடை அம்மா அக்கா அண்ணி எல்லாரும் சேர்ந்து பண்ணுது. சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன, குடுங்க, சாப்பிட்டா போச்சு. டேய், இப்படி இன்னும் 2 எடுத்துக்கங்க. சம்மந்தி, அந்த சீடையே நான் தான் பண்ணேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னங்கய்யா, சீடையை கடிக்க அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அம்மா, சீடை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போலயே. அதான் அங்கிள் கடிக்க முடியாம கடிச்சிட்டு இருக்காரு. சீடையை கடிச்சிட்டாரு. சம்பந்தி, உங்களுக்கு பல்லு ரொம்ப ஸ்ட்ராங். சும்மா இருங்க. சம்பந்தி, நீங்க சீடை எடுத்துக்குங்க. ஆஹா, நான் இந்த விஷ பரீட்சையெல்லாம் வச்சுக்கிறது இல்ல, வயசாயிடுச்சு. ஏங்க,
ரொம்ப ஓவரா பேசாதீங்க, சும்மா இருங்க. ஆ, யார் யார் பல்லுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அந்த சிகட முறுக்க வச்சு ஒரு போட்டி வச்சுக்கலாம்ல. கரெக்டா பாலா, வச்சுட்டா போச்சு. என்னம்மா? ஏ மகா, என்னடி நீயும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றியா? போங்கடி, நீங்க எல்லாம் ஆளாளு கொடுத்த ஐடியானாலதான் இந்த சீடை இப்ப கல்லு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, அம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, மிக்சியில போட்டு அரைச்சு சாப்பிடலாமா? டேய், அண்ணே, மிக்ஸி ஜார் பிளேடு உடைஞ்சிட போகுதுண்ணே. டேய் பாலா சும்மா இருடா. எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? நம்ம வீட்டுக்கு வெளியில ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்க ரோட் ரோலர் நின்னுகிட்டு இருக்கு. ஒரு துணியில மடிச்சு அதை கொண்டு வந்து அடியில வச்சு உடைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். என்ன சொல்றீங்க? நான் செஞ்ச சீடையை பார்த்து உங்க எல்லாருக்கும் கிண்டலா போயிடுச்சுல்ல? ஐயோ, ஏண்டி மொக்க போட்டுக்கிட்டு அதுங்களே சிரிச்சுக்குதுங்க. இதுல நாம 2 பேரும் இந்த முகரங்களை வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு சம்மந்தி அம்மாவே இப்படி கிண்டல் பண்றீங்க? ஏதோ 1-2 அப்படி வந்திருக்கோம், மத்ததெல்லாம் நல்லாதான் இருக்கும். அப்படி சொல்லுங்க. அம்மா, அப்ப நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஐயோ, correct ஆ சொன்னீங்க. இல்ல இல்ல, எனக்கு வேணா சண்முகம். உங்க வீட்டு பக்கத்துல ரோட் ரோலர் மிஷின் இல்லையா? பாரு, உங்க வீட்டுக்காரர் பேசுறத. இப்படி எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு சம்பந்தி. கவலைப்படாதீங்க சம்பந்தி. இனிமே நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. என்ன திரு, நான் சொல்றது சரிதானே? ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. கீர்த்தி, இங்க வாமா. வா கீர்த்தி. என்னம்மா தயங்குற? உனக்கு எங்க மேல எந்த கோவம் இல்லல்ல? சச்சா, கோவம்லாம் எதுவும் இல்ல. இங்க பாருமா கீர்த்தி, உன்னை நாங்க அப்பவும் சரி இப்பவும் சரி உன்னை எப்பவுமே எங்களோட இன்னொரு மகளா தான் நினைக்கிறோம். நீ எப்பவும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த குடும்ப சந்தோஷம் தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். ஒரு 3 நாள்லயே நம்ம எல்லாரும் உடைஞ்சு ஏதேதோ ஆயிப்போச்சு. இனி இந்த மாதிரி சூழ்நிலை நமக்குள்ள வரவே கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சரி. என்ன ராஜேஸ்வரி அம்மா, நீங்க எதுவும் பேசாம நிக்கிறீங்க? நான் என்னத்தங்க பேசுறது? அதான் ஆளாளுக்கு பேசி சிரிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, அது போதாதா? இல்லங்க, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க எப்பவும் கொஞ்சம் குதர்க்கமா தான் பேசுவாங்க. நீங்க விடுங்க. நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதுக்கு நானும் அம்மாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.